அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரோமர் 12:9-10 உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நீங்களும் நானும் மாயமற்ற அன்புள்ளவர்களாய் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் சகோதரர்களிடத்திலே, குடும்பத்திலே, சபையிலே மற்றும் உலகத்திலே வாழ்கிற எல்லா இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள வாழ்க்கையாயிருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், நாம் பேசுகிற, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அன்புள்ளதாய், உண்மையான அன்புள்ளதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். காரணம், மாயமான உலகத்தில் வாழ்ந்து வருகிற நீங்களும் நானும் மாயமற்றவர்களுக்கு முன்பாக உண்மையான அன்பை நாம் விளங்க பண்ண வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், அவருடைய கிருபையிலே நிறைந்திருக்கிற நாம், இயேசுவினுடைய உண்மையான அன்பை அநேகருக்கு நாம் காட்டுகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அநேகரை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, மனிதன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே வாழ்கிறான் என்று. எனக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாய் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தாரோடு கூட ஒன்றி போவாதபடி, உலகத்தார் பேசுகிற விதமாய், உலகத்தார் நடக்கிற விதமாய், உலகத்தார் பழகுகிற விதமாய் நாம் இல்லாதபடி இயேசுனுடைய உண்மையான அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்டுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தீமையை வெறுக்க வேண்டும். தீமையை வெறுப்பது என்றால் என்ன? இயேசுவினுடைய வார்த்தையை நேசிக்கின்ற போது, இயேசுவை பின்பற்றுகின்ற போது நாம் நிச்சயமாய் தீமையை வெறுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற போது நிச்சயமாய் ஒவ்வொருவரும் தீமையை வெறுக்க நிச்சயமாய் பழகுவோம். மாத்திரமல்ல, நாம் நம்முடைய சகோதரர்களிடத்துல ஒருவருக்கு ஒருவர், நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாகவும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நம்மை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அதைவிட நம்முடைய சகோதரர்களிடத்திலும், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நம்முடைய கொலீக்ஸோடு கூட நீங்களும் நானும் இயேசுனுடைய அன்பை காட்டுகிற பிள்ளைகளாய் உண்மையான அன்பிலே வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? அப்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசுனுடைய அந்த அன்பை நாம் இந்த நாளில அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் காட்டுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிச்சயமாய் இந்த அன்பை இந்த நாளில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் வாழ்ந்து காட்டுவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மாயமற்ற அன்பிலே நாங்கள் ஆண்டவரே விட்டு உண்மையான அன்பிலே நாங்கள் நீடித்திருக்க வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.